மணி எத்தனை ரூமே முடிஞ்சிடலாம். இப்போ தான் அரிசி வந்துட்டு ஏன்னா காசை வச்சுட்டாங்களா வடை தான் போகணும். இப்போ இந்த அக்கா என்ன சொன்னாங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னாங்க. கல்யாண சாப்பாடுல வந்தா எங்க வந்தாலும் ஒருத்தன் இருக்கா நெகட்டிவ்ல போமா என்னதான் பண்ண போறான்னு தெரியல. அந்த அவன் தான் கார்ல எங்க வந்தாலும் குளிக்க மாட்டான். கார்ல ஏறன உடனே சரி பசிக்கல வயிறெல்லாம் குத்துதுல. இப்பதான் பொங்கல் சாப்பிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க சிக்கன் சம்சா கேட்பான். குளிக்கிறதுக்கு நேரத்து கூட்டு போறேன். பூஜையை தள்ளி விட்டு தள்ளி விட்டோம். நீர் எதெல்லாம் விழுந்த யாருக்கு வச்சு அது அந்த நேரத்துக்கு ஏதோ உள்ள இணைஞ்சிட்டு இருக்கீங்களா தெரியாது. இப்பெல்லாம் போலங்க மாதிரி இங்க பொருள் ஒருத்த கருப்ப மணி ஒரு பிரீட் பண்ணி விட்டுருப்பாங்க. எடுங்க டீ எடுங்க. எடு ஒயிட்டாங்கல் புள்ள கிளாஸ் எடு. டிரைவர் நீங்க எப்போ டீலாம் விற்க ஆரம்பிச்சீங்க? தம்பி சில்லு கொடு. உன் பேர் என்ன தம்பி? சபரி. பேசு தம்பி. வா வீடியோக்குள்ள வா. சபரி. உன் பேர் என்னது? சபரி. என்ன படிக்க? 5வது. எந்த ஸ்கூல்ல? இங்க வில்பட்டி. உனக்கு இந்த ஊர் தானா? நம்ம ஊர் பெரியகுளம். தேனி பெரியகுளமா? பக்கத்துல தான் தேனி பக்கத்துல. அதான் பெரியகுளம் பக்கத்துல. உங்களுக்கு எங்க? பெரியகுளம். பெரியகுளத்துல எங்க? பெரியகுளத்துல தலகஸ்தாம்பரம் இருக்குல்ல இந்த பெரிய ஆஸ்பத்திரி. ஆமா அங்க தான் வீடு. அது பக்கத்துல தானா? பக்கத்துல தான். காளியம்மன் கோயில் தெரு. ஆமா. இது இப்ப என்ன கோயில் இங்க இருக்கு? இங்க முருகன் கோயில். வேலப்பர் கோயில்ல வெற்றி வேலப்பர் வந்தது இல்லையோ? வெற்றி வேலப்பன் கோயில் தான். நாளை கோயிலுக்கு தான் வர்றதுக்கு தான். இப்பதான் முதல் டைம் வரீங்களா? இல்ல இந்த விசேஷம் வச்சிருக்காங்க சாரு. என்ன சாரு? இந்த பஞ்சாயத்து வில்பட்டி பஞ்சாயத்துக்கு எல்லாரும். அவர் பேர் என்னது? அவர் பேர் வந்து சுந்தர கணேஷ். அந்த சொல்றாங்க. தெரியுமா உனக்கு தெரிஞ்சவர் தானா? ஆமா பட்டிபரம்பட்டி. என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னமா அன்னதானம் கொடுக்குறாரு. ஆமா அப்படியா? சூப்பர். பிள்ளைகளை பேர் வர சொன்னார். பட்டிபரம்பட்டிக்கு வந்திருந்த கல்யாணத்துக்கு மக கல்யாணம். அந்த ஊர்க்காரங்க தான் போகணுமா நாங்களும் வரலாமா? எல்லாருமே போலாம். ஒண்ணும் இல்ல. சரி கோயிலுக்கு ஒரு கோயில் தான். எல்லாம் போலாம் எல்லாம் வரலாம். இது இந்த கோயில் எப்படி ஃபேமஸ்? என்ன பரவாயில்ல சாமி எல்லாம் வர்றாங்க. இல்ல என்ன மாதிரி வரலாறு இது? வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு. முந்தி இருந்தே இருக்கோ? இப்பதான் இப்ப நிப்பாட்டுக்க இங்கதான் கோயில். அதுல கார் நிப்பாட்ட முடியாதா? எதுல போய் நிப்பாட்டலாம்? இந்த ஓரமா நிப்பாட்டு பாரு. புதுசா ஒரு கோயிலை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். ஆமா இப்ப எங்க இருக்கோம்னா நாங்க வந்து நல்லா கருப்பம்பட்டி வில்பட்டியில இருக்கோம். பாட்டி ஃப்ரம் யூகேயா? அந்த கோயில் வரைக்கும் கொடைக்கானல்ல உள்ள ஒரு வில்பட்டின்னு ஒரு வில்லேஜுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இவர் சவுத்தர்ன் ரயில்வேல முக்கியமான பொறுப்புல இருக்கனால இவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். இப்போ நம்ம இருக்கிறது வந்து வில்பட்டிங்கிற ஊரில் வெற்றி வேலப்பர் முருகர் கோயில். எல்லாருமே அந்த பூம்பாறையில் உள்ள கோயிலை கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தை வேலப்பர் கோயில். இது அதை விட பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லை, இந்த ஊர் தெரியாது. இது நம்ம கொடைக்கானல்லேருந்து நாயுடுபுரத்துலேருந்து கீழே இறங்கணும் இல்லைங்களா, ஒரு 5 கிலோமீட்டரு வில்பட்டின்னு ஒரு ஊர் வரும். ரொம்ப பழமையான கோயில். ஆமாம், இதான் அந்த ஊர் கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். ஆமாம் வாங்க எல்லாரும் வாங்க. நாங்கள் மெயினாக வந்து சேகருக்கு இன்னும் கல்யாணம் ஆனது யாருக்காட்டி சேகருக்காண்டி தான் வந்தோம். அவனுக்கு இல்லை இவருக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கணும். ஆமாம் இவருக்கு எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இங்க வந்திருக்கோம். ஆமாம் அப்புறம் சில்லு நாயிட்டே போற மாதிரி இருக்கா. அது நல்லா இருத்தி சுத்து. கட்டிங் நம்மகிட்ட இல்லை, அவர் பையன் பண்ணுவாங்க.
அமைக்க கழுத்தை கூட வேண்டாம், அப்படியே வச்சு ஈஸியாக இருக்கும். டூட்டி நைட் ட்ராகன்ஸ் சைக்கிள் கொண்டு வர ப்ரொமோஷன் பண்றான், பெய்டு ப்ரொமோஷன். எப்போ காசு கொடுத்துங்க டீம்லேருந்து. நம்ம சேனல்ல தான் போட போறோம். என்னது குமார்? குமார் குமார் என்னது சாமி போட்டோவா? சாப்பாடு நமக்காண்டி தான் ரெடி ஆயிட்டு என்னது சாப்பிட்டு வர புரியா? மணி எத்தனை ரூமே முடிஞ்சிடல. இப்போ தான் அரிசி வந்துட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வச்சுட்டாங்களா வடை தான் போகணும். இப்போ இந்த அக்கா என்ன சொன்னாங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னாங்க. கல்யாண சாப்பாடுல சாப்பிடுவோம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ரெடி ஆகிடும். சாப்பிட்டா போகிற வழியில் சம்சா கடையும் பார்க்கலாம், பேஸ்ட்ரி கடையும் பார்க்கலாம். அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். இல்ல ரூம் தூங்குறதுக்கு தான் ரூமு. ஃப்ரெஷ்ஷாக நீ குளிச்சுட்டா நாங்களும் குளிக்கணுமா? இல்ல கொடைக்கானலுக்கு வந்தா குளிக்க வேண்டாம். குளிக்கிறதுக்கு நேற்று கூட்ட போகிறேன் புளியாவே தள்ளி விட்டு தள்ளி விட்டோம். நீரே தான் உளுந்த ஏறி வச்சு. அது அன்னைக்கு நேற்று ஏதோ உள்ள இணைஞ்சிட்டு இருக்கீங்களா தெரியாது. இப்பெல்லாம் போய் விழுந்தா நம்ம எழுதிக்க மாட்டோம். இது விளாக் இல்லை, குக்கிங். இன்னைக்கு யதார்த்தமாக வந்தது தான். நாங்களுமே எதையும் வீடியோ பார்த்து வரல, எதுவுமே வரல. நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு அடுத்து ஒரு இடத்துல இருந்தோம். அப்படியே வந்தோம். சும்மா யதார்த்தமாக வந்தோம். வந்த இடத்துல சும்மா ரோடு ஐ மீன் சுத்தி பார்க்க இருக்குதா? அது ரொம்ப டெப்த்து கீழே இறங்குச்சு. இறங்கின இடத்துல ஒரு பாட்டி ஒரு பையனை லிஃப்ட் கேட்டாங்க. நாங்கள் அவங்களே ஏற்றிட்டு எங்கே போகிறீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோன்னொன்னே அதே கோயிலுக்கு வந்து நிற்கும். இங்கே வந்த இடத்துல ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமிலி வேல் வாங்கி கோயிலில் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த வேல் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் ஐ மீன் கொஞ்சம் மரக்கு வந்து நட்டுது. அந்த இடத்துல நாங்கள் எங்கள் டூல்ஸாக வச்சு கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கடைசியில யார் யார் எங்கெங்க வரணுங்கிறது நிறைய நல்ல மக்களை நாங்கள் இன்னைக்கு சந்திச்சோம், பார்த்தோம். ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. பிரசாதமும் கிடைச்சிருச்சு, சாப்பிட்டு இருக்கோம். ஆனா யார் யார் எப்பப்போ எதுக்கு வரணும்ட்டு ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா நம்ம நினைக்கிறதுல இல்ல, அவர் நினைச்சிருக்காரு. அதாவது முருகர் வந்து அந்த பழத்துக்கு சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டாரு. ஆமா, வந்த இடமே இதானா. அதாவது சிவன் வந்து இங்க வந்து கொஞ்சம் இது சமாதானப்படுத்த வந்த இடம் தான் இந்த இடம். அதனால முருகரும் போகருக்கு காட்சி எடுத்த இடமே இந்த இடம் தான். இங்க காட்சி அளிச்ச இடம் இப்படி, அதாவது முருகர் வந்து இப்படிதான் இருப்பாருன்னு போகரும் முனிவரும் பார்த்த இந்த இடம். இந்த உள்ள வந்து மூலஸ்தானத்துல இருந்து கீழே சிவனுக்கு மேல முருகர் நிற்பாரு. வெளியே வந்து மயில் வாயில பாம்பு இருக்கும். இங்க பாம்பு எப்படி சிவனுக்கு மேல முருகர் இருக்காரோ அது மாதிரி முருகரை வந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி மயில் வந்து விளாடுறதுக்கு கொஞ்சம் இருக்கு. அதாவது சிவன் வந்து முருகரை சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்காரு, இது பாம்பை சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பாம்பு வச்சு முருகருக்கு இந்த விளாட காமிச்சிருக்கு. ஆமா, இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள. அதுக்கும் கீழே சூரிய பகவான். இது வந்து சுத்தி நவக்கிரகங்கள் கோயிலுக்கு நீங்க போற இது வந்து இத சுத்தி 8 நவக்கிரகங்கள் இருக்கு. 9 நவக்கிரகம் சூரியன் வந்து சிவனுக்கு கீழே இருக்காரு. அப்ப ரொம்ப ஃபேமஸ். ஆமா, சக்தி வாய்ந்தது. அதாவது முருகர் இப்படிதான் இருப்பாருன்னு நீங்க எல்லாரும் போட்டோல எல்லாமே இப்ப பாக்கிங்க வைக்கீங்க எல்லா கோயிலுமே. அது முருகர் இப்படிதான் பார்த்த இடம் தான் இந்த இடம். முத போகருக்கு காட்சி அளிச்ச இடம் இதுதான். இதுக்கப்புறம் தான் அவர் வந்து பூம்பாறையிலையும் பழனிலையும் நவபாசனையும் அவருக்கு தெரியல அந்த இதுல சிலை செஞ்சு வச்சிருந்தார். எங்க வந்தாலும் ஒருத்தன் இருக்கான் நெகட்டிவ்ல, போமா என்னதான் பண்ண போறான்னு தெரியல. அந்த அவன் தான் போமா காவலின் மாதிரி ஓடுறான். எதுக்கு வந்தானே தெரியல. எங்க வந்தாலும் சரி, குளிக்க போனாலும் போமா. இல்ல குளிக்கிறதுக்கு பிளான் போடுவான். கார்ல அங்க வந்தாலும் குளிக்க மாட்டான். கார்ல ஏறின உடனே சரி பசிக்கல, வயிறுலாம் குத்துதுல, இப்பதான் பொங்கல் சாப்பிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க சிக்கன் சம்சா கேட்பான். என்ன பிரிவினே தெரியல.
என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து கிளர்க்கு சுந்தர் கணேஷ் சார் அவங்க வந்து இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறேன். சாரி, அன்னதானம் கொடுக்குறேன். பாயாசம் ரெடி ஆகிட்டு நான் வடை ஓட போறேன். பாயாசம் ரெடி ஆகிட்டு உடனே சொல்லலாம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு.